ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி என்னென்ன எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் முடிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 2 எக்ஸாம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் ஜூன் 2025 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் இல்லையா? பயாலஜிக்கு நான் 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். மறக்காமல் போய் அதை செக் பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் டஃப்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷார்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு பெல் அகைன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கிராமர் பார்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்னசென்ட். இது பார்த்தீங்கன்னா சினானிம்ஸு. இப்போ ஆண்டனிம்ஸ் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஆக்குபைடு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இஸ் இன்க்ரீஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி அடிக்குவேட்டு. நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். செவன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் டி மிஸ்ஸு. எயித் ஒன் வந்து இஸ் ஆப்ஷன் பி கட் ஆஃபு. நைன்த் ஒன் வந்து இஸ் ஆப்ஷன் ஏ க்ளவுடு. கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 11 is option B where talking. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஆப்ஷன் சி த. கொஸ்டின் நம்பர் 13 ஆப்ஷன் ஏ. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு முன்னோட்டமாக சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் ஜூன் மந்த்லி எக்ஸாம் 25 கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 14th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி யூஸ்டு டு. 15 வந்து ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல். ஓகேங்களா? ஓகே, மற்றபடி கிராமர் பார்ட் அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்றதையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சருக்கையும் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸுக்கு கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு நான் ஓரளவுக்கு எப்படி நீங்கள் ஓரளவுக்கு கான்செப்ட் வைஸ் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டே டியூன்டு. ஃபர்ஸ்ட் மீட்டமுக்குலாம் ஆக்டிவாக இருங்க. ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் வீடியோஸில் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் அண்ட் தென் வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு இஸ் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பிங்க Al2O3 NH2O. செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி சோடியம். தேர்ட் ஒன் இஸ் ஆப்ஷன் வந்து 4. ஃபோர்த்து ஒன் வந்து ஆப்ஷன் இது பி 4. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி பேசிக்கு. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் டி ALSIO. செவன்த் ஒன் இஸ் ஆப்ஷன் சி 32%. எயித் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ மாலிகுலர் சாலிடு. கொஸ்டின் நம்பர் 9 இஸ் ஆப்ஷன் ஏ 74%. 10 வந்து ஆப்ஷன் டி ZRTI. ஓகேங்களா? ஓகே, இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் மந்த்லி எக்ஸாம்ஸ் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கூகுளில் போயிட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டுனா உங்களுக்கு மொபைலில் இந்த 3 கோட் இருக்கும். இதில் ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 12th கேட்டகரியில் உள்ள போயிட்டு என்ன வேணுமோ எதுனாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சேம் தான். இது அப்படியே தமிழ் மீடியத்துக்கான ஆன்சருக்கே அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ அதற்கான PDF எல்லாமே அதில் நான் லிங்க்கில் நான் கொடுத்துருவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கொடுக்க எல்லாமே நம்ம PDF ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன வேலை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. 7 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. 8 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. 9 பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் ஏ 74%. 10 வந்து ஆப்ஷன் டி ZRHI. உங்களுக்கும் சேம் பேட்டர்ன் தான். 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுமா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க. அனைத்தும் நான் கிளம்பி டெய்லி இது உங்களுக்கு எய்தர் ஆர் டைப் மாதிரி தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க.
ஓகே, நான் அகைன் சொல்கிறேன், இந்த நடக்காத டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஜூன் மந்த்லி எக்ஸாம் கொஸ்டின்ஸை டெஃபினட்டாக ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நமக்கு ஃபஸ்ட் மிட் டர்ம்ல இருந்தால் உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கட்டும், ஸ்டடி பிளானாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ஸில் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ.